இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பாக தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமோ, அந்த காரியங்களை ஒரு ரெட்டிப்பாகி தர வல்லவராக இருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமூகத்தில் கேட்குறீங்களோ அந்த காரியங்களை அவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். இழந்து போனேன்னு நினைக்கிற காரியத்தையும் அவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, இழந்து போனதை ரெட்டிப்பாய் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி. எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ அதையெல்லாம் நான் ரெட்டிப்பாய் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை இழந்து போயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறையோ அந்த காரியத்தை குறித்து நீ யோசிக்காதபடிக்கு நம்பிக்கையோடு தேவனிடத்தில் திரும்புங்க. நீங்கள் நம்பிக்கையோடு தேவனிடத்தில் திரும்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, அதை இன்றைக்கே கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கீங்களோ அந்த குறைகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஜெபித்து இந்த நாளில் தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியமாகும்போது இழந்து போன எல்லா காரியத்தையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தேவன் ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய அரணுக்கு திரும்பும், நம்பிக்கையோடு என்கிட்ட பேசு, நான் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு உன் கூடாரத்திற்குள்ளாக உன் பிள்ளைகளுக்குள்ளாக அவர் கடந்து வந்திருக்கிறார். உடைய சரீரத்தில் நீ பலவீனத்தோடு காணப்படலாம், சுகவீனத்தோடு காணப்படலாம். நான் நன்றாக இருக்கும்போது எவ்வளோ ஜெபித்தேன் ஆண்டவரை, என்னால் முடியலைன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உன் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ரெட்டிப்பான நன்மையினால் உன்னை திருப்தியாக்கி நடத்தும்படியாய் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் கூட உன்னை திருப்தியாக்கி நடத்துவதில் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நீ எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்துக்குரிய பதிலை தேவன் இன்றைக்கு கொடுக்க போகிறார். உலக பிரகாரமான பிஸ்னஸ் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் தோற்று போனவர்களாய் கூட இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஆதியில் இருந்த அன்பு உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆதியில் இருந்த அன்புகளாய் திரும்பி வரும்போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து வரங்களினாலும் கனிகளினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. இன்றைக்கு அவர் கூட கொடுக்கிற தேவனாய் இந்த நாளில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து போயிட்டீங்க. தேவனோடு கூட ஐக்கியமாக இருங்க. அவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை காணும்படியான காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறையா. உடைய கரந்தோட வல்லமை இறங்கி, உடைய அபிஷேக வல்லமை இறங்கி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான காரியத்தை செய்யுங்க இசப்பா. இந்த நாளில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்புங்க. எந்தவித சுகபீலங்களும்
பலவீனங்களோ பலவீனங்களோ சோர்வுகளோ அசதிகளோ இருந்தாலும் எல்லா காரியங்களும் நீங்கள் அகற்றி போட்டு எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. எழும்பி பிரகாசம் உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறையா உடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.